கூடலூர் அருகே தோட்ட வேலையின் போது மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்ததற்கு இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் கொள்ளக்கவளப்பன் ஒத்தக்கடம் அருகில் தென்னந்தோப்பில் பட்டாளம் கோவில் தெருவைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவர் வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து அந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தகவலறிந்து அங்கு சென்ற போலீசார் கிருஷ்ணகுமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் மின்வாரியத்தின் கவனக்குறைவால் இளைஞர் உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்து வருகின்றனர். உரிய இழப்பீடு வழங்க கோரி உடலை வாங்க மறுத்து கொட்டுமலையில் தொடர்ந்து 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனக்கு ஒரு 1.5 வயசுல குழந்தை இருக்கு. வேலைக்கு போனார். வேலைக்கு போன இடத்துல தண்ணி மோக்க போகிறப்ப அந்த வேலியில் மின்சாரம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் மின்சாரம் வந்து கையில் பட்டு இறந்துட்டாரு. எனக்கு நீதி வேணும். என் புருஷன் சாவுக்கு எனக்கு நீதி வேணும். நானும் என் பிள்ளையும் இப்போ நடு தெருவில் நிற்கிறோம். என் புருஷன் சாவுக்கு எனக்கு நீதி வேணும். அவனை கைது பண்ணாதான் என் புருஷனை நான் கையில் வாங்குவேன். இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன்.